ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசாங்கம் ஒரு சூப்பரான திட்டம் தான். தமிழ்நாடு கூட்டுறவு வங்கியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது இப்போ பேங்க்கில் வந்து கூட்டுறவு பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 லட்ச ரூபாய் வரைக்கும் வட்டி இல்லா கடன் தராங்க. மொத்தம் 17 வகையான கடன்கள் கொடுக்குறாங்க. அதில் வந்து ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னாக்கா வீட்டு கடனும் கொடுக்குறாங்க. வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 75 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. அதுவும் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் 8.5% பேங்க் இன்ட்ரெஸ்ட். நீங்கள் ஸ்டேட் பேங்க்கில் எடுத்தாலும் அதே இன்ட்ரெஸ்ட் தான், இந்தியன் பேங்க்கில் எடுத்தாலும் அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் கிளாஸ் லோனு, வீட்டுக்கடன், பயிர்க்கடன், ஆடு வளர்ப்பு கடன், மகளிர் சுய உதவி கடன் சொல்லிட்டு 17 வகையான கடன்கள் கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தை பற்றி முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க. பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு கூட்டுறவு பேங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு புதிய ஆப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, செயலி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப் மூலமாக நீங்கள் உங்கள் மொபைல் மூலமாக அப்ளை பண்ணி உடனடியாக கடன் பெற முடியும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க தமிழக அரசாங்கம். அதை பற்றி தான் இந்த டீட்டெயில்டாக பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசாங்கம் இந்த ஆண்டு கூட்டுறவுத்துறை மூலமாக 1 லட்சம் கோடி வரை கடன் வழங்க திட்டமிட்டுள்ளது. மேலும் கூட்டுறவுத்துறையை டிஜிட்டல் மயமாக்க முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். அதில் ஒரு பகுதி தான் இந்த செயலி அறிமுகம் ஆப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 1 லட்சம் கோடி வரை கடன் கொடுக்க போகிறாங்க. இதில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம், இந்த ஆப் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்ச்சில் போயிட்டு கூட்டுறவுன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். கூட்டுறவு பேங்க் நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கூட்டுறவு பேங்க்கை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க. நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு. இதை நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். என் மொபைல்லேயே நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். மொபைலில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயிர் கடன் கொடுக்குறாங்க, மீன் வளர்ப்பு கடன், கால்நடை வளர்ப்பு கடன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கடன் விண்ணப்பம். இதில் வந்து பயிர் கடன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 10 லட்சம் வரைக்கும் கடன் கொடுக்குறாங்க. இதில் 3 லட்சத்துக்குள்ளே நீங்கள் கடன் வாங்கினீங்கனாக்கா, அதாவது நான் 3 லட்சம் வாங்க போகிறேன் சொன்னால் வட்டி இல்லா கடனாக கொடுக்குறாங்க. அதுதான் 3 லட்சத்துக்கு வட்டி இல்லா கடன், பயிர் கடன், விவசாய கடன் கொடுக்குறாங்க. விவசாயிகளுக்கு 3 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. நீங்கள் 3 லட்சத்துக்கு மேலே போனீங்கன்னாக்கா 4%லேருந்து 5% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வரும். 10 லட்சத்துலேருந்து 20 லட்சத்துக்கு மேலே போனாக்கா 8%லேருந்து 7% வரைக்கும் கொடுப்பாங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நாங்கள் எங்கே கேட்டோன்னா, இந்த டீட்டெயில் வந்து எங்கே கேட்டோன்னா கூட்டுறவு சங்கத்தில், கூட்டுறவு பேங்க் இருக்குது எங்கள் பகுதியில், அங்கே போய் கேட்டது தான் இங்கே சொன்னாங்க. 3 லட்சம் வரைக்கும் வட்டி இல்லா கடனாக பயிர் கடன் கொடுக்குறோம் சார் சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தம் எத்தனை விதமான கடன் திட்டம் இருக்குது சார், இதற்கு எப்படி அப்ளை பண்ணணும் சார்? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இணைய வழி கடன் விண்ணப்பம், ஆன்லைன் அப்ளிகேஷன் தான், மொபைல்லே நீங்கள் அப்ளை பண்ணணும். இதில் வந்து லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லோன் டீட்டெயில்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த லோன் டீட்டெயிலில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு லோன் டீட்டெயில் என்னென்ன கடன் வகைகள் இருக்குன்றது பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் லோன். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 17 வகையான லோன் இருக்குது. செல்ஃப் ஹெல்ப் குரூப் லோன் சொல்லியிருக்காங்க, மகளிர் சுய உதவி குழு மூலம் லோனு, டிசபிலிட்டி ஏபிள் மாற்றுத்திறனாளிகளான லோனு, ஹவுசிங் லோனு, ஹவுசிங் மார்டேஜ் லோனு, வீட்டு அடமான லோனும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க்கிங் உமன் லோன் சொல்லி கொடுத்துருக்காங்க. நாம் ஒர்க் பண்ணுறோம், அவங்களுக்கு ஒரு ஒர்க்கிங் உமன், என்டர்பிரனர், அதாவது தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கு ஒரு லோனு, மெட்டர்னிட்டி லோன், அதாவது குழந்தை பெறுவதற்கான லோன் கொடுத்துருக்காங்க. ஜுவல் லோனு, கோல்டு லோன் கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபஷ்னல் லோன், படிக்கிறதுக்கான லோனு கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் லோனு தனியாகவே இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீடியம், லாங் டேர்மு, சேலரி லோனு, எம்எஸ்எம்இ லோனு, தொழில் செய்யணும்னு நினைக்கிறாங்க. இப்போ வந்து நான் ஒரு பூ கடை வைக்க போகிறேன் சார், எனக்கு லோன் கிடைக்குமா சார்? கண்டிப்பாக லோன் கிடைக்கும்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. இந்த லோன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9.50% கொடுத்துருக்காங்க, 9.5% கொடுத்துருக்காங்க. லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து கட்ட வேண்டிய ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 வருஷத்துக்குள்ளே கட்டணும். நீங்கள் லோன் அமௌண்ட் எவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி டர்ன் ஓவர் பீரியட் நீங்கள் கட்ட வேண்டிய ஆண்டும் கொடுத்துருப்பாங்க, கட்ட வேண்டிய இதுவும் கொடுத்துருப்பாங்க. இதன் மூலமாக நீங்கள் லோனு அப்ளை பண்ணி வாங்கிக்கொள்ள முடியும். நம்ம வந்து தனிநபர் கடன் வாங்கணும் சார், பர்சனல் லோன் வாங்கணும் சார், எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் வரும் சார் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 2 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல நீங்கள் கூட்டுறவு பேங்க்கில் வங்கி கணக்கு வச்சுருக்கணும். ஃபஸ்ட்டு உங்கள் கூட்டுறவு பேங்க்கில் வங்கி இருக்கணும். அந்த வங்கி பேங்க்கில் அக்கௌண்ட் நம்பர் இருந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எந்த டைப் ஆஃப் இன்ஸ்டியூட் வந்து கேட்டிருக்காங்க, சொசைட்டியாக வங்கியான்னு கேட்டிருக்காங்க. நான் பேங்க் மூலமாக நான் அப்ளை பண்ணுறேன். எந்த மாவட்ட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பர்சனல் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு,
எல்லாமே திருமண நிலை எல்லாமே கேட்டிருப்பாங்க. பர்சனல் டீட்டெயிலில் பேன் கார்டு எல்லாமே நீங்கள் லோன் கொடுக்கணும். லோன் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லோன் அமௌண்ட் எவ்வளோ வாங்க போகிறீங்க, எந்த மாடலில் அப்ளை பண்ண போகிறீங்க, எந்த டைப் ஆஃப் லோன் கேட்டிருக்காங்க. ஷூரிட்டி டீட்டெயில், யார் உங்களுக்கு ஷூரிட்டி கொடுக்குறாங்களோ அவங்களோட டீட்டெயில், அவங்களும் பேங்க்கில் அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்கணும். அவங்களுக்கு வந்து நல்ல கிரெடிட் உள்ள வேலிடு கஸ்டமராக இருந்தவங்க அவங்களுக்கு வந்து மெயினாக கொடுப்பாங்க. இதில் நீங்கள் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகுது, அப்ளிகேஷன் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னாக்கா உடனடியாக உங்கள் பகுதியில் உள்ள கூட்டுறவு பேங்க்குக்கு போய்ட்டு நீங்கள் இதை பற்றி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்ன காரணத்துக்காக அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன காரணத்துக்காக நிலுவையில் உள்ளது, என்ன காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிங்கனாக்கா அவங்க டீட்டெயில் கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணலாம். அவங்களே அப்ளை பண்ணி தராங்க. நிறைய லோன் கொடுக்குறாங்க கூட்டுறவு பேங்க்கில். நீங்கள் வாங்கன்னு நினைக்கிறவங்க இந்த மூலமாக ஆப் மூலமாக அப்ளை பண்ணுங்கள். ஆப் மூலமாக அப்ளை பண்ண சொல்ல உங்களுக்கான டாக்குமெண்ட் என்னென்ன கேட்பாங்க பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் கார்டு கேட்பாங்க, பேங்க் பாஸ்புக் அக்கௌண்ட் நம்பர் கேட்பாங்க, பேன் கார்டு கேட்பாங்க, ரேஷன் கார்டு கேட்குறாங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்குறாங்க, அப்புறம் சேலரி ஸ்டேட்மெண்ட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, ஐடி ரிட்டர்ன் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட்டு எல்லாம் தான் கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு ஜென்ரலான ஆன்லைன் இப்போ லோன் வாங்கிறதுக்கான ப்ரொசீஜர் என்னவோ அந்த லோன் ப்ரொசீஜர் தான் இவங்களும் கேட்டிருக்காங்க. கூட்டுறவு பேங்க்கில் லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கொடுக்குறாங்க. தமிழக அரசாங்கம் கொடுக்கும் ஒரு சூப்பரான லோன் டீட்டெயில் தான். பயிர் கடன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு 3 லட்ச ரூபா லோன் வந்து கொடுக்குறாங்க வட்டியில்லா கடனாக. தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கொடுக்குறாங்க. மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 4% 7% வரைக்கும் லோன் கொடுக்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 4% 7% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கொடுக்குறாங்க. இதுதான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.